பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியூசிலாந்தில் வசிக்கும் இளைஞர்களை இன்று சந்தித்தார். நியூசிலாந்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியூசிலாந்தில் வசிக்கும் இளைஞர்களை ஆக்லாந்து நகரில் சந்தித்தார். One thing I learned from New Zealand is that, like Sri Lanka, இலங்கையை போன்று நியூசிலாந்தும் உறுதியான சமூக கொள்கையை கொண்ட ஒரு நாடாகும். இரண்டு நாடுகளும் சமூக பொருளாதார முறைமையில் செயற்படுகின்றன. கடந்த தேர்தலின் போது நாம் மக்களுக்கு உறுதிமொழி ஒன்றை வழங்கியிருந்தோம். போட்டித்தன்மை மிக்க சமூக பொருளாதார முறைமையை அறிமுகப்படுத்துவதாக நாம் கூறியிருந்தோம். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இலங்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அனைவரது ஒத்துழைப்பும் அதற்கு தேவையாகும். So in this environment, we thought first we should all be together. If Sri Lanka has to be put into order, we have to work together. இதன்போது பிரதமரிடம் கேள்விகளை கேட்பதற்கும் நியூசிலாந்தில் வசிக்கும் இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. Still haven't decided whether the president is to be elected by the House. அடுத்த ஜனாதிபதி செனட் சபை மூலமா அல்லது பாராளுமன்றத்தின் மூலமா தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பில் நாம் இன்னும் தீர்மானிக்கவில்லை. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையில் இருந்து நாம் விலகி செல்கின்றோம். அதேபோன்று மீண்டும் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறைமையை தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை. அதன் பின்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆக்லாந்து நகரின் வர்த்தக மத்திய நிலையத்தில் இலங்கை நியூசிலாந்து வர்த்தக சம்மேளன பிரதிநிதிகளை சந்தித்தார். இந்து சமுத்திரத்தை நிதிசார் மத்திய நிலையமாக முன்னேற்றுவதற்கு இலங்கையில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் இதன்போது வர்த்தக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார். That we have come here with a large delegation is to further expand. வர்த்தகத்துறையை மேம்படுத்துவதற்காகவே அதிகமானோருடன் இங்கு வந்துள்ளோம். நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீ கடந்த பிப்ரவரி மாதம் இலங்கை வந்திருந்த போது இலங்கையில் நியூசிலாந்து நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார். அதேபோன்று இலங்கை நிறுவனங்கள் நியூசிலாந்துக்கு சென்று முதலீடு செய்யும் சந்தர்ப்பங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடினோம். ஆகவே இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் தொடர்பில் தற்போது அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். நாம் புதிய முறைமைகள் தொடர்பில் ஆராய்கின்றோம். குறிப்பாக இந்த சந்தர்ப்பங்களை அடையாளம் கண்டு செயற்படுமாறு தனியார் பிரிவினருக்கு கோருகின்றோம். அதேபோன்று இலங்கையில் அதிக வாய்ப்புகள் இருப்பதால் நியூசிலாந்து பிரதமருக்கு எமது நாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கின்றோம். Certainly, many opportunities for those in New Zealand, big and small, to come into. நியூசிலாந்து பிரதமர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட அஞ்சலி எனும் யானைக்குட்டியையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆக்லாந்து மிருக காட்சி சாலைக்கு சென்று பார்வையிட்டார்.